ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்மளோட சித்தார்த் ரோகிணியை பிடிச்சவங்க கீழே வந்து ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பரத்வாஜ் வீட்டுல தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி பிரேமுக்கும் ரோகிணிக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வர சொல்லியிருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஆமா இங்க கல்யாணம்னு சொல்லிட்டு வர சொன்னீங்களே, யாருக்குதான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி கேட்க பாட்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னொன்னு பக்கம் பிரேம் வந்து இந்த விஷயத்த நான் எல்லாத்திலையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா நிக்கிறான். அப்ப பாட்டி நல்ல புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு பதில சொல்லுது. இந்த மாதிரி இன்னைக்கு நான் 60ஆம் கல்யாணத்தான் வந்து பண்ணி வைக்க போறேன். என்னோட மருமக சுஜாதாக்கும் என்னோட பையன் ராஜேந்திரனுக்கு தான் கல்யாணம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கே பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னடா அது பாட்டி இப்படி அந்தர் பல்ட்டி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து போறாங்க. இங்க வந்து பிரேமோட அம்மா அப்பா 2 பேருக்கும் வந்து 60ஆம் கல்யாணம் வந்து நல்லபடியா பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற பாட்டிக்கு செம்மையா காண்டாவது. இதுக்கெல்லாம் காரணம் சீமா தானே, சீமாவாலதான் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் மட்டும் பிரேமுக்கும் ரோகிணிக்கும் அழகா கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சீமா வேலை வெறுப்ப வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வளர்த்துட்டு இருக்கு. அப்படியே இங்க ரோகிணியை காட்டுறாங்க. ரோகிணிட்ட போயிட்டு இந்த மாதிரி அத்தைக்காரி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்து கல்யாணம் வந்து நடக்கலமா, இந்த மாதிரி வந்து பிரேமோட அம்மா அப்பாக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே அப்பதான் ரோகிணிக்கு மூச்சே வருது. அப்பாடா நான் எவ்வளவு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா, இன்னைக்கு வந்து எனக்கும் பிரேம் மாமாவுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ, நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ரொம்ப யோசிச்சேன். நல்ல வேலை அந்த கடவுள் தான் காப்பாத்தினாங்க. எப்படியோ இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்டு இருக்கா. இங்க வந்து சீமாவோட அப்பா அம்மா 2 பேரும் ஊருக்கு கிளம்ப ரெடியா இருக்கும் போது அப்பா வந்து சீமா வந்து பேசுறதுக்கு வரா. உடனே அப்பாக்காரரு, நீ எதுவும் பேசாத, நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, உனக்கு எனக்கு எந்த விதமான உறவும் இல்லை, எங்க கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்கு பேச வர, இப்ப பாரு மறுபடியும் உன்னாலும் எனக்கு அவமானம் தான். இன்னைக்கு இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கூப்பிட்டாங்க பிரேமுக்கும் ரோகிணிக்கும் கல்யாணம்னு, ஆனா அதையும் நீ தடுத்துட்டல்ல, உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடுறாரு. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டு இருக்கா. அதோட வந்து பிரேம் வந்து இங்க எல்லா துணியையும் பேக்ல வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கான். உடனே சீமா போய் கேக்குறா, எங்க என்னாச்சு, என்ன துணியெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா நம்ம 2 பேரோட துணியை தான் நான் எடுத்து வைக்கிறேன், இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க போறது இல்ல, வா சீமா நம்ம 2 பேரும் வெளியில எங்கேயாவது போயிடலாம், இங்க இருந்தா நம்ம 2 பேரையும் அவங்க நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்க, இதான் என்னோட முடிவு, வா அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிடுறான். உடனே சீமா வந்து சொல்றான், ஐயோ இப்பெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ஏற்கனவே இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் என் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க, இந்த வீட்டுல உள்ளவங்க பரத்வாஜ் வீர பத்தி கேட்டாலே கூட்டு குடும்பத்துக்கு எடுத்துக்காட்டு இந்த குடும்பம் தான், நான் ஒருத்தி வந்ததுனால நீங்க இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறதுனால எல்லாரும் ஏமேலதான் குத்த சொல்லுவாங்க, தயவு செஞ்சு அந்த பாவம் எனக்கு வேணாம், இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதி கேக்குறா. ஆனா பிரேம் வந்து இல்ல சீமா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாட்டி கேட்டுட்டு இருக்கு. இந்த பாட்டிக்கு வேற வேலையே இல்ல போல, எப்ப பார்த்தாலும் பிரேம் சீமா பேசுறது வந்து ஒட்டி கேட்டுட்டே இருக்கு. உடனே ரூமுக்கு போயிட்டு அப்படியே டென்ஷனா இருக்கு. என்னடா நடக்குது இங்க, நம்ம குடும்பத்துல உள்ளவங்க நம்ம பேச்சை மீறி எதுவுமே பண்ண மாட்டாங்க, இப்ப பிரேம் வந்து நம்மளோட பேச்சு மீறி நடந்தது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தை விட்டு வெளில போக பாக்குறான், இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சீமா தான், இவளை எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிரேம் வந்து வீட்டுல உள்ளவங்க எல்லாரையுமே இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிடுறான். எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா அவன் கத்த ஆரம்பிக்கிறான், இந்த பாருங்க நான் எல்லாத்திலையும் சொன்னதுதான், நான் சீமாவை தான் மனசார காதலிக்கிறேன், ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன வந்து ரோகிணி களத்துல தாலி கட்ட சொல்றீங்க, இதுல எனக்கும் விருப்பம் இல்ல ரோகிணிக்கு விருப்பம் இல்ல, அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்துல நாங்க சந்தோஷமாவே இருக்க போறது இல்லங்கும் போது நாங்க எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும், நான் சீமாவை தான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பேன், இப்ப யாராவது என்ன தடுத்தீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் பாட்டி இந்த குங்குமத்தை பத்தி ரொம்ப புனிதமா சொன்னீங்களே, இந்த குங்குமத்தை யார் நெத்தியில வச்சாங்களோ அவங்க 7 ஜென்மத்துக்கு ஒன்னா இருக்கணும்னு, இப்ப அந்த குங்குமத்தை என் சீமா நெத்தியில நானே வைக்கிறேன், அவளை வந்து என்னோட மனைவியா ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் அவளோட நெத்தியில குங்குமத்தை வச்சிடறான். உடனே இத பாக்குற மொத்த குடும்பத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. பாட்டி வந்து அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கு. இத பாக்குற நம்மளோட ரோகிணிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்பாடா ஒரு வழியா நம்மளோட மாமாவும் அக்காவும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறா. இல்ல
இது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கத்துது. ஒரு பொருள் வந்து கீழே விழுந்து உடையுது. அப்பதான் தெரியுது இது எல்லாமே கனவு போல. பாட்டி வந்து சீமாவும் பிரேமும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இந்த மாதிரி பிரேம் வந்து சீமானியத்தில குங்குமம் வைக்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கு. அதோட இங்க சீமா வந்து பாட்டிக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு ரூமுக்கு வரா. அங்க பார்த்தா பெட்ல வந்து ஒரு பேப்பர்ஸ் இருக்கு. அதுல வந்து பிரேமோட பேரு போட்டிருக்கு. என்ன டாக்குமெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து படிச்சு பாக்குற அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்படியே வந்து அதிர்ச்சியில அந்த கிளாஸ கீழே போட்டு உடைச்சிருவா. அப்ப பின்னாடி பார்த்தா பாட்டி வந்து நிக்கும். என்ன சீமா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்குது. உடனே வந்து இவ வந்து இல்ல பாட்டி, இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ல பிரேமோட பேர் இருக்கு, இதுல இருக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா, ஆமா, வேற வழி எனக்கு தெரியல, நீ வந்து பிரேம விட்டு போற மாதிரியே தெரியல, அதனாலதான் நான் வந்து இந்த முடிவு எடுத்தேன். என்னோட பேச்ச மதிக்காதவங்க யாருமே வந்து என் குடும்பத்துல இருக்க தகுதியே இல்லாதவங்க தான். அதனால அவ இனிமே எங்க வீட்டு வாரிசு இல்ல அப்படிங்கறத வந்து ப்ரூஃப் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சீமாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாதீங்க. பிரேம் வந்து இந்த குடும்பத்து மேல அவ்வளவு அன்பா பாசமா இருப்பாரு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதை தாங்க மாட்டாரு. என் மேல உள்ள கோவத்தை அவர் மேல காட்டாதீங்கன்னு சொன்னா, அதுக்கு நீ தான் வந்து பரிகாரம் வந்து செய்யணும். நீ வந்து நான் சொல்றதை கேட்ட அப்படின்னா நான் வந்து இதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சீமாவும் சொல்றா. அப்ப பாட்டி வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லுது. இதை கேட்ட சீமாக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க, இதை எப்படி நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை நீ செஞ்சுதான் ஆகணும். ஒருவேளை இதை நீ செய்யல அப்படின்னா பிரேம் வந்து இந்த வீட்டு வாரிசு இல்லை அப்படிங்கறத நான் வந்து எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லிடுவேன். அப்புறம் வந்து இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன இந்த பிளானை நீ யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, உன்னோட பிரேம்டையும் சொல்லக்கூடாது, உன் தங்கச்சி ரோஹிணிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தியம் வாங்க இவளும் சத்தியம் பண்ணிட்டு நடந்து போறா. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி. அப்ப வந்து பிரேம் இருக்காப்புல வந்துட்டு சீமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறா. ஆனா அவ வந்து எதுவுமே பேசாம அப்படி செல்ல மாதிரி நிக்கிறா. சீமா ஏன் இப்படி இருக்க, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுறதுனால தானே நீ ஒரு மாதிரி இருக்க, நான் எப்பவுமே உன் கூட துணையா இருப்பேன், உன்னை சீக்கிரமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஆனா அவ எதை பத்தியுமே காதுல வாங்காம அப்படியே வந்து நடந்து வந்து போயிட்டு இருக்கா ரூமுக்கு. பிரேமுக்கு ஒண்ணுமே புரியல, இவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. ரூமுக்கு போனா ரோஹிணி வந்து கண்ணா பின்னாடி தன்னோட அக்கா காரிய திட்டிட்டு இருக்கா. ஏங்க அப்படி பண்ண, என்னோட லைஃப வந்து நீ சீரழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா, எதுக்கு வந்து நீ இந்த மாதிரி பண்ணன்னு கேட்டா, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சீமாவும் கேக்குறா. ஆமா, நீ எதுக்கு வந்து எனக்கும் பிரேமாமாக்கும் டிவோர்ஸ் ஆக போகும்போது தடுத்த, என்ன சைன் பண்ண விட்டு இருந்தா என்ன மட்டும் இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்ல, நீயும் மாமாவும் சேர்ந்திருக்கலாம்ல, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டா, இந்த பாரு ரோஹிணி, நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்படி இருக்கும்போது ஏன் இப்பெல்லாம் கேக்குறேன்னு கேட்டா, உடனே வந்து இவளுக்கும் மனசு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ நம்ம அக்காவை ரொம்ப பேசிட்டோமோன்னு சொல்லிட்டு, சாரிக்கா, எனக்கு வந்து நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு, சரி சரி நீங்களும் ரொம்ப வருத்தப்படுவீங்க, மனசுக்கு ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், வாங்கக்கா வந்து படுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து படுத்து தூங்க வச்சுட்டு இவளும் போய் படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு 12 மணி ஆகுது. திடீர்னு பார்த்தா சீமா வந்து புடவையெல்லாம் உடுத்திட்டு எங்கேயும் நடந்து போறா. எங்க போறான்னு பார்த்தா பாட்டி ரூமுக்கு தான். பாட்டியும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்ன சீமா, கரெக்டா வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்ட, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இந்த விஷயத்த நீ யார்ட்டையும் சொல்லலையே அப்படின்னு கேட்க, இல்ல பாட்டி, நான் இந்த விஷயத்த பிரேம்டையும் சொல்லல, ரோஹிணிட்டையும் சொல்லல, யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப சரி, அப்ப நான் சொன்ன மாதிரி போய் பண்ணு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டே வந்து வெளில போறா. பாட்டி வந்து அவள்கிட்ட அப்படி என்ன ரகசியத்தை சொன்னிச்சு, அவ என்னத்தை செய்ய போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. போக போக தான் எல்லாமே தெரிய வரும். அது வரைக்கும் என்னோட சேர்ந்து நீங்களும் காத்திருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.